ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன். அதனால் நம்ம வீட்டிலேருந்து அப்படியே கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்கூலுக்கு வந்தோம். அந்த ஸ்கூலுக்கு உள்ளக்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஃபங்க்ஷன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டு நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி அவங்க அரேபியன் ஸ்டைலில் கொட்டை அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு முடியை அங்கிட்டும் இங்கிட்டும். இது ஒரு ஸ்டைலு, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி நிறைய அப்படியே கொட்டை அடிச்சு ரொம்ப நேரமாக ஆடிட்டுருக்காங்க. நம்மளும் அதை சரி ஓகே இப்போ வந்ததோட வந்துட்டோம், ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம், நமக்கு தேவைப்படுமே சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு சின்னதாக ஷார்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்த்தேன். அப்படியே பார்த்தா டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நமக்கு அப்படியே பொழுது போயிடுச்சு. 2 வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லோரும் நிறைய பேர் 2 வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே கூட்டமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் 2 வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. பாருங்கள், ஸ்கூலில் ஸ்கூல் ஃபங்க்ஷனு நல்லா ஜாலியாக கொட்டை அடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டமாக ஜாலியாக இருக்காப்புல. இதில் சின்ன பசங்க அரேபியன் உடை அணிஞ்சு கையில் ஒரு சின்ன வால் மாதிரி வச்சு அப்படிட்டு கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஜாலியாக அப்படியே அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அதை பார்த்து அவங்களும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. அந்த டான்ஸு பார்க்கும்போது தலை விரித்து போட்டுட்டு ஆடுறது இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் நினைக்கிறேன். அதனால் நமக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு வினோதமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அது பழகிருக்கும், அதனால் ஒன்றும் தெரியாது. சின்ன பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்க அங்கிட்டு ஆடிகிட்ருக்கு, அங்கிட்டு பசங்க ஆடிகிட்ருக்காங்க. அங்கிட்டு பெரியவங்க கொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு டென்ட்டு மாதிரி அடைச்சி அதுக்குள்ளே ஈவெண்ட் ஒன்று ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி இதுலேருந்து வெளியிலேருந்து வீட்டிலேருந்து எல்லார் வீட்டிலேருந்து வரும்போது ஒருத்தங்களும் ஒன்று அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்கள வாங்கிட்டு இங்கே ஒரு டேபிள் ஒன்று இருக்கும், அதில் டேபிளில் வச்சுருவாங்க. யார் யாருக்கு தேவையோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நிறைய டிஸ்பிளே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சும்மா ட்ரெடிஷ்னலாக பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் அதை அப்படியே பார்வையிட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு டென்ட்டுக்குள்ளே வெளியில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குதிரை சவாரி, ஒட்டக சவாரி இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. கிளம்பிட்டாப்பில் கொட்டை அடிச்சுக்கிட்ட அப்படியே வாங்க நம்மளும் வெளியில் போயிட்டு வெளியில் ஒரு டென்ட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த டென்ட்டில் போய் உட்காந்துருவாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கழிச்சு வருவாங்க. ரொம்ப நேரம் அப்படியே அடிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ஜாலியாக கொட்டை அடிச்சுட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காவா குடிச்சிட்டு இந்த பற்றிலாம் இல்லையா சின்ன ஆளுக்களை எல்லாம் ஜாலியாக நல்லா ஆடிக்கிட்டு இருக்காப்புல. எல்லாம் சின்ன ஆளுக்கெல்லாம் அரேபியன் ட்ரெஸ் கந்தூரா போட்டுட்டு சூப்பராக போகிறாப்புல. அந்த போகிறாப்புல நம்ம மேடத்தோட ஆள். இது என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடிக்கிட்டு தர்றாப்புல. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். படிப்பு எவ்வளோதான் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்டு மாதிரி வச்சு பிள்ளைங்களோட கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க விடணும். அப்போ தான் படிப்பும் நமக்கு சின்ன பிள்ளையிலே படிப்புக்கு ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணக்கூடாது. எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக எஜுகேஷன் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அப்பப்போ ஃப்ரீயாகவும் இருக்கணும், சின்ன பசங்களை ஜாலியாகவும் இருக்க விடணும், ஃப்ரீயாகவும் இருக்க விடணும். பற்றிலாம் இல்லையா, கையில் குருவால்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வாழை வச்சுக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாருங்க. சின்ன பசங்க தான் அவங்க அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இதுதான் அரேபியன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு கையில் ஒரு ஆளுக்கு ஒரு குருவாலை வச்சுக்கிட்டு இடுப்பில் ஒரு பெல்ட்டை கட்டிக்கிட்டு நல்லா போகுது அவங்களுக்கு நல்லா ஜாலியாக. இன்றைக்கி பொழுது நல்லா ஜாலியாக இருக்குது, நல்லா ஆடுறாங்க. வீட்டில் போய் கை வலிக்குதே கால் வலிக்குதுன்னு கிடப்பாப்புல மக்களும் எல்லாம். ஜாலியாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, தூங்கும்போது தான் கை காலெலாம் வலிக்குது, உடம்பு வலிக்கிறதுலாம் தெரியும். சின்ன பசங்களுக்கு எதுவும் தெரியாது. சின்ன பசங்க ஃபுல் எனர்ஜிக்காக இருப்பாங்க சின்ன பசங்க. அதனால் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கை வலி கால் வலிலாம் வராது. அந்த நம்ம நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைய நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் உட்காராது, அது ஓடிக்கிட்டே தான் தெரியும். அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஃபுல் எனர்ஜிக்கு இருக்கும், 100% இருக்கும்.
வயசு ஆகாமலே இருந்திருக்கலாம். நாமளும் சிறு வயதிலேயே சிறு வயது பருவத்திலே இருந்திருக்கலாம். சிறு வயது பருவத்தில் இருக்கும்போது எப்படா பெரிய ஆள் ஆகும்னு நினப்போம். பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஏன்டா பெரிய ஆள் ஆனோன்னு நினைக்கிறோம். இதுதானே வாழ்க்கை. என்ன செய்கிறது? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கல்வி தேவை. ஆனால் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா எது தேவை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது தெரியாமல் தான் இங்கே நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சிட்டா நம்ம லைஃப் எப்படியோ இருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சரியாக பயன்படுத்த தெரியாது. சில பேருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும், வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் முன்னேறாமல் பின்னோக்கி சென்றிருப்பாங்க. அது அவ்வளோதான் வாழ்க்கை. சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தோம்னா அப்படியே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக அப்படியே இருக்கலாம். இப்போ இதே மாதிரிலாம் நினச்சி இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பள்ளி பருவம் தான் நினைவுகள் வருது. இந்த ஸ்கூல் வாழ்க்கை இருக்க, அது என்ன மாதிரி, அது வார்த்தையால் ஈடு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் இன்ன வரைக்கும் மறக்காமல் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு சொல்லலைன்னா எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா பள்ளி பருவத்தை யாராலையும் மறக்க முடியாது. நிறைய சம்பவங்கள் அது மறக்கவே முடியாது. நம்ம லைஃபோடவே அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம பசங்கள்லாம் மொத்தமாக கூடினோம்னா அந்த ஸ்கூல் கதையெல்லாம் பேசுவோம். ஸ்கூல் கதையை பேசினாலே வயிறு வலிக்க சிரிப்போம். வயிறு வலிக்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டு கடைசியில் கண்ணீர் மல்க கதை முடியும். அந்த மாதிரி தான் சிரிப்பும் இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த ஸ்கூல் வாழ்க்கையில். அன்பு, கோபம், அரவணைப்பு எல்லாமே இருக்கும். கண்ணீர் எல்லாமே நிறைஞ்சதான் ஸ்கூல் வாழ்க்கை. நம்ம அதை இருக்கும்போது தெரியல நமக்கு. நம்ம அதை இழந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு ஸ்கூல் வாழ்க்கை எவ்வளோ சொர்க்கம் அப்படின்னு. ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம். பிள்ளைங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும். படித்து எல்லோரும் வாழ்க்கையில் படித்தா தான் முன்னேற முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எல்லோரும் நல்லா படிங்க. படிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கலாம், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே படிப்பு ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் அதான் தனு சொல்லுவாப்பில்ல, நான் நிலம் இருந்தால் பிடுங்கி காணுவேன், படிப்பை யாராலும் பிடுங்க முடியாது. படிப்பு யாராலையும் பிடுங்க முடியாது. நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற சொத்தை அழிச்சிடலாம், படிப்பு அழிக்க முடியாது. வெறும் பேப்பரில் இல்லை படிப்பு. அழிக்கிறதுக்கு நம்மளுடைய பிரெயினில் இருக்கணும் எஜுகேஷன். இங்கே பாருங்களேன், அந்த குதிரையில் காசு கொடுத்து சுற்றணும். சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த குதிரையில் எல்லாம் ஓடி ரைடு மாதிரி சும்மா அப்படியே இங்கிட்டும் அடிக்க தர்றாப்புல. அவர் குதிரையில் போகிறதுக்கு ட்ரெயின் ஆனவர் மாதிரி தான் இருக்கார். ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணுறாரு. இங்கிட்டு பார்த்தா சின்ன குழந்தைகள்லாம் ஒட்டகத்து மேலே ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு எனக்கு கூட பயமாக இருந்துச்சு, பிள்ளைங்க கீழே விழுந்துருமோன்னு. ஏன்னா 3 பேர் இருக்காங்க, சரியாக சின்ன பிள்ளைங்க கையை விட்டுட்டாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. ஆனால் கவனமாக போயிட்டு கவனமாக வந்துட்டாங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது சொல்லுங்கள், யூடியூப் எப்படி ரன் பண்ணுறதுன்னு.